அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு சூரிய கிரகணம் நிகழ்கின்ற நேரத்தில் ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை உணர்வு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசியிலையுமே தங்களுடைய ராசியும் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேத ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய தலைவனாக கருதப்படுபவர் பார்த்திங்கன்னா சூரியன். அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக விளங்குவதோடு சூரிய பகவான் கூட பார்த்திங்க அப்படின்னா பெயர்ச்சியை ஏற்படுத்துவதோடு மற்ற கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் பார்த்திங்கன்னா அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதிலும் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இந்த தருணத்தில் இந்த கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசியை மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அவர்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு பிறகாக சூரிய கிரகணத்தின் போது நிகழ்கின்ற இந்த கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது எந்த 4 ராசிக்காரர்களுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசியினுடைய காலகட்டம் அப்படிங்கிறது, ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுங்க. இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறது சூரிய கிரகணத்தன்று ஏற்படுகின்ற காரணத்தினால இவங்க அனைத்து விஷயத்திலையுமே சற்று கவனத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியதும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அலுவலகம், அரசியல் அப்படி இல்லைன்னா தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அலுவலக அரசியலில் இருந்து கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. சக பணியாளர்கள், உயர் அதிகாரிகள் மத்தியில் ரொம்பவே கவனத்தோடும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடும் இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. இந்த யோக காலத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, பல விதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த யோக காலத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறதோடு பொறுமையாகவும் அமைதியாகவும் இருந்து எந்த வேலையையும் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இது தங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றங்களையும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, சில பல விஷயங்களில் ஏற்படுகின்ற முரண்பாடுகள் அப்படிங்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசிகளுடைய 7வது வீட்டில் சூரியன் ராகு சேர்க்கையால் கிரகண யோகம் உருவாக இருக்கிறதுங்க. இதனால் திருமண வாழ்க்கையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வணிக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய குடும்ப வாழ்க்கை படுமோசமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படிங்கிறதுனால
குடும்பம் ரீதியாக நீங்கள் ரொம்பவே கவனமுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள், ஏமாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக மந்தமான நிலை காணப்படுவதோடு லாபமும் கணிசமாக குறையவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எடுத்தோம் கவிழ்த்தோம், அலட்சியம், மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் வணிக கூட்டாளிகள் இந்த மாதிரி உங்களுக்கு வணிகம் ரீதியாக, தொழில் வியாபாரம் ரீதியாக வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட அனுசரணையோடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போகும். அதே நேரம் குடும்பம் ரீதியாக மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் பேச்சை கேட்டு செயல்படுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் ராகு சேர்க்கையால் கிரகண யோகம் உருவாக இருக்கிறது. இதனால் தனிப்பட்ட வாழ்க்கை மிக மோசமாக பாதிக்கப்படலாம். குடும்ப சூழல்கள் பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகின்றதுங்க. மற்ற நேரங்களை, மற்ற காலத்தை காட்டிலும் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்பவே உஷாராக எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்படலாம். ஏமாற்றங்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் சூழ்நிலைகள் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எழுந்து தங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விரிசலை அது ஏற்படுத்த வாய்ப்பாக அமைகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க, பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு பிரச்சனைகள் எழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே தென்படுகின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வேலைகளில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொடர்பான விஷயங்கள்லையும் ரொம்பவே கவனத்தோடு இருங்க. மற்ற தொழில்கள் செய்யக்கூடிய விஷயத்தில், வணிகங்களில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை செலுத்துறது நல்லது. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசியினுடைய முதல் வீட்டில் சூரியன் ராகு சேர்க்கையால் கிரகண யோகம் உருவாகிறது. இதனால் இந்த ராசிக்காரர்களினுடைய ஆரோக்கியம் மோசமாக பாதிக்கப்படலாம். இந்த காலத்தில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள பாருங்க. மேலும் முதலீடுகளை செய்வதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அதனால் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் ஏமாற்றத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதையும் செய்ய வேண்டாம். அவசர முடிவுகள், அலட்சியமான செயல்பாடுகள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் விபரீதங்களை ஏற்படுத்திடும். அதே போல் அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கான விளைவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க. வெளியூர் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போடுவதும், பயணங்களை தள்ளி போடுவதும் சால சிறந்த ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பெரும் அளவில் பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து வியாபாரம் ரீதியா இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள்ல வந்து சில பல சிக்கல்கள் உருவாகலாம். ஆவணங்கள்ல கையெழுத்திடும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதுனால, சண்டை சச்சரவுகளுக்கு செல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பம் ரீதியா பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள, கருத்து வேறுபாடுகள எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால கொஞ்சம் நீங்க வந்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே நேரம் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உஷாராக எல்லா விஷயத்திலயுமே திட்டமிடலோடு, முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று.